என்னோட நேம் கணேஷ் குமார். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் வந்து NxtWaveல கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்னா என்ன, அதோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா போட்டிருந்தேன். நீங்க யாராவது பார்க்கல அப்படின்னா என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க ஒரு வாட்டி அதை மறுபடியும் ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் அது ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுலயுமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுக்கு நீங்க என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணீங்க, ஸோ என்னென்ன டிப்ஸை பயன்படுத்தி நீங்க இந்த ரோல்ல செலக்ட் ஆனீங்க அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ உங்க ரெஸ்யூமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி உங்க ரெஸ்யூமை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி அதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். உங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு அந்த உங்களுடைய ரெஸ்யூம் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரோலுக்கு அப்ளை பண்றதுக்கு கரெக்டா உங்க ரெஸ்யூம் எப்படி இருக்குங்கிறதையும் ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெஸ்யூம் அப்டேட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கில் உள்ள ஒரு பர்சனா அப்படிங்கறத ஒரு வாட்டி செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்னா என்ன அப்படிங்கறது ஒரு வாட்டி நீங்க கூகுள்ல ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கு நாம கரெக்டான பர்சனா அப்படிங்கறத நீங்க ஒரு வாட்டி செல்ஃப் அனலைசிஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? தென் இந்த ஒரு பேசிக் கிரிட்டேரியாவே போதும். நீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுக்கு ஈஸியா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரவுண்ட் அப்படிங்கறத இவங்க சொல்லியிருக்காங்க. சோ என்ன ரவுண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வீடியோ சப்மிஷன் ரவுண்ட். நான் போன வாட்டியுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ நான் எப்படி செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுல வீடியோ சப்மிஷன் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஜெனரலா தான் பேசியிருந்தேன். இந்த வீடியோல வீடியோ சப்மிஷனா என்ன அப்படிங்கறத நான் கிளியரா சொல்றேன். சோ வீடியோ சப்மிஷன் ரவுண்ட் அப்படின்னா அந்த வீடியோ சப்மிட் பண்ற அந்த ரவுண்ட நான் என்ன டிப்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நமக்கு வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு NxtWave HR கிட்ட இருந்து டைரக்டா நமக்கு நம்ம நம்பர்ல இருந்து நமக்கு மெசேஜ் வரும். சோ என்ன மெசேஜ் வரும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நெரேட்டிவான கண்டென்ட் கொடுத்துருவாங்க. அந்த நெரேட்டிவ் கண்டென்ட்டை நம்ம ஜஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் அதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு அதை கம்ப்ளீட்டா நம்ம ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ ப்ரிப்பரேஷனா சப்மிட் பண்ணா போதும். நமக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நெரேட்டிவும் நம்ம வெளியில நம்ம யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நம்மளோட எல்லா கண்டென்ட்டுமே அவங்களே நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. சோ இது வந்து வீடியோ சப்மிஷனுக்கு நான் இந்த டிப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அவங்க கொடுத்ததை நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் வாட்ச் பண்ணேன். இதுதான் என்னோட டிப்ஸ். ஓகேங்களா? தென் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1-on-1 கூகுள் மீட்டிங் அவங்க வைப்பாங்க. சோ யார் வைப்பா அப்படின்னா கம்பெனியோட HR வந்து உங்களுக்கு ஒரு 1-on-1 மீட்டிங் வைப்பாங்க. சோ இந்த கூகுள் மீட்டிங்ல நீங்களும் அந்த பர்சன் மட்டும் தான் இருப்பீங்க. நீங்க அவங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அடுத்த ரவுண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு DM மார்க் கால் கொடுப்பாங்க. சோ அந்த DM மார்க் கால் என்ன அப்படிங்கிறது நம்ம ஒரு பேரண்ட் கிட்ட எப்படி பேசணும், அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கணும், என்னுடைய HR கிட்ட நான் இதை டைரக்டாவே லைவாவே பேசினேன். சோ இப்படிதான் வந்து என்னுடைய இன்டர்வியூ ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரவுண்ட் 2 and 3 நான் ஈஸியாவே கிளியர் பண்ண முடியுது. இதுல அடிஷனலா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் NxtWave பத்தி என்னங்கிறத பர்சனலாவே கூகுள்ல போய் நான் சர்ச் பண்ணேன். சோ 2 விஷயத்தை நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணேன். இதை நீங்களுமே மறக்காம பண்ணுங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் BDA ரோல், பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படின்னா அந்த ரோல் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணுங்க. அந்த ரோலுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அந்த ரோல்ல நம்ம என்ன எடுத்துக்கணுங்கிறத நான் அப்பதான் எனக்கு வந்து நானுமே இந்த ஒர்க்ல புதுசு அப்படிங்கறனால அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்ல என்னென்ன டிப்ஸ் இருக்கு, என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குங்கிறத ஒரு வீடியோக்கான பர்டிகுலர் டிப்ஸ் என்னங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா NxtWave மிஷன் என்ன, NxtWave ப்ராடக்ட் என்ன, NxtWave என்ன பண்றாங்க, சோ NxtWave என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்றாங்க நான் ஒரு வாட்டி கூகுள்ல இதை பத்தி செல்ஃபா நான் வந்து ஸ்டடிஸ் எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். சோ இதுவுமே தான் எனக்கு அந்த இன்டர்வியூல ஈஸியா வந்து எனக்கு வந்து ஈஸியா அந்த வீடியோ ரோல கிராக் பண்ண முடிஞ்சது. சோ இன்னுமே உங்களுக்கு இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆல்சோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்தி இன்னுமே நிறைய நீங்க வீடியோ பத்தி என்னோட வீடியோஸ் நீங்க இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ்.